சாரி காய்ஸ், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனாலதான் நான் கொஞ்சம் அந்த ஒர்க் விஷயமா கொஞ்சம் வெளியே போயிட்டேன். இப்பதான் வந்து நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க, என்னடா ஒரு நாள் சேனல் ஓபன் பண்ணிட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டுட்டு எங்கேயோ போயிட்டாலே அப்படின்னு நீங்க எல்லாம் பேசியிருக்கீங்க. எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னாலதான் நான் போயிட்டேன். நான் இப்போ ஒரு நியூ எஃப்எஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அந்த எஃப்எஃப்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க சப்போர்ட் பண்ணா அதை நான் நெக்ஸ்ட் எபிசோட்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். உங்களோட சப்போர்ட்லாம் பொறுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். சரி வாங்க காய்ஸ், பேசிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப பேசுவோம். நம்ம இப்ப ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போயிடலாமா? எடுத்தோடனே பார்த்தா ஒரு பைக் ரேஸ் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு பர்சனோட நேம் மட்டும்தான் சொல்றாங்க. நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க, எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பர்சனும் பார்த்தா ரொம்ப அழகா இருக்காங்க. பைக்க அந்த வேகமா முறுக்குறாங்க. அவங்க பைக் ரேஸ் ஒரு பக்கெட்டு போய்க்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கெட்டு வில்லேஜ் சைடு காட்டுறாங்க. வில்லேஜ் சைடு பார்த்தோம்னா ஒரு சின்ன பையன் தான். எனக்கு இப்பதாம்மா நான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன். எனக்கு பெரிய காலேஜ்ல இருந்து அட்மிஷன் கிடைச்சிருக்கு. நான் அந்த காலேஜ்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு சிட்டிக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, சிட்டிக்கு எல்லாம் போக கூடாது. சிட்டி எல்லாம் போய் உன்னால இருக்க முடியாது. ஏமா நான் சிட்டில போய் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? நான் சிட்டில எல்லாம் இருப்பேன். நான் ரொம்ப நல்ல பையன். எனக்கு சிட்டிக்கு தான் போய் படிக்கணும். அந்த காலேஜ்ல படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைமா. ப்ளீஸ் மம்மி. ஏய், நம்ம நிலைமை என்னன்னு பாத்தியா தாயா? ஆமா, அது தயாங் தான் அந்த பக்கத்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. ஏமா, நம்மளோட ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மனால எப்படி சிட்டில, அதுவும் அவ்வளவு பெரிய காலேஜ்ல? அம்மா, எனக்கு ஸ்காலர்ஷிப்ல தானே கிடைச்சிருக்கு. பட் உன்னோட காலேஜ் ஃபீஸ ஸ்காலர்ஷிப் கட்டும். பட் ஆனா உன்னோட சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்றது? ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நம்ம தானே கட்டணும். ஆமாமா, நம்ம தான் கட்டணும். எனக்கு தெரியும். ப்ளீஸ் மம்மி, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். தயங் இன்னும் அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். ப்ளீஸ்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பார்ட் டைம் ஜாப் கூட பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தயங் யோசிச்சு பாக்குறான். அம்மா, அங்கதானே நம்மளோட கசின் ஒருத்தன் இருக்கான், அவன் என்னை பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்றான். சொல்லவும் அவங்க அம்மாவும், சரி ஓகே, எனக்கு இதுல எந்த ஒரு சம்மதமும் இல்ல, உனக்கு பிடிச்சிருக்குங்கிற, சரி நீ போய் படி. ஜிமினும் உன் கூட தானே வரான். ஆமாமா, அவனும் என் கூட தான் வரான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தயங்கு ரொம்ப ஹாப்பியா போறான். ஆகா, புது இடம், நல்லா ஜாலியா இருக்கும், சிட்டிக்கு போறோம், வேற லெவல்ல ஃபன் பண்ணலாம். அந்த மாதிரி பேசிக்கிட்டே அப்பா அவனுக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா ஜிமின் கிட்ட இருந்துதான் வருது. டேய் மச்சான், என்ன வீட்டுல பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டேன்டா. அம்மா என்ன போன அலோவ் பண்ணிட்டாங்க. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஜிமினா? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா ரியல் சிட்டியை சுத்தி பார்க்கணும்னு. ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. சரி, நம்ம அங்கதான் போறோம். நல்லா டே மச்சான், செம்மையா ஃபன் பண்ணலாம்டா. ஜிமினா, ஆமாண்டா. சரி, உன் வீட்டுல என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் எங்க அப்பா காலில் விழுந்துட்டேன்டா மச்சான். டே, உனக்கு அசிங்கமாவே இல்லையா? நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அசிங்கம் எல்லாம் படக்கூடாது இல்லடா. அதனால ஸ்ட்ரெயிட்டா எங்க அப்பா காலிலே விழுந்துட்டு, அப்பா உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? நீ தானே எனக்கு எல்லாமே. நீயே இப்படி பண்ணனா நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி காலிலே விழுந்துட்டேன்டா அப்படின்னு. அப்படியா, ஓகே, நம்ம எப்ப கிளம்ப போறோம்? நம்ம நாளைக்கு தான்டா மச்சான் கிளம்புறோம். ஓகே ஓகே, அப்ப நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன். ஆமாண்டா, உன்கிட்ட பேசிக்கிருந்தேன்னா அப்ப நான் எப்ப பேக் பண்றது? நானும் பேக் பண்ணி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அதே சமயம் இந்த ரேஸ் பக்கம் நடக்கிற பக்கம் அவ்வளவு பேரும் சொல்ற ஒரே வார்த்தை ஜேகே 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 மட்டும் தான் சொல்றாங்க. ஜேகேக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு. ஜேகேவோட கேரக்டர் பார்த்தோம்னா, ஜேகேக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொருளுக்காண்டி என்ன வேணா செய்வேன். அவனோட திங்ஸ் அவனுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு பார்ப்பேன். அதே மாதிரி அவனுக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். பட் ஆனா கொஞ்சம் ரகடும் கூட. அதே சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கார்னரும் இருக்கிறது. பட் ஆனா அந்த சாஃப்ட்ங்கிறது மத்த யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரகட் பர்சன், கோல்டா இருப்பாங்க, அந்த மாதிரிதான் தெரியும். இப்படியே அந்த நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரேஸ்ல அவனோட மைண்ட் செட் ஃபுல்லா ரேஸ்ல தான் இருக்கு. நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், அதுக்காண்டி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஜேகேவோட நேம் சொல்லி கத்தவும், ஜேகே ஒரு முருகுறா. அந்த இடமே பார்த்தா வெறும் ஸ்மோக்கா தான் இருக்குது. ஜேகே அவ்வளவு ஸ்பீடா போறான். ஸ்பீடா போகும்போது எதிர ஒரு பர்சன் அவங்க வண்டியை அதுக்கு மேல ஓவர்டேக் பண்ண பாக்குறாங்க. பட் ஆனா ஜேகே தான் எல்லா ரேஸ்லயுமே வின் பண்ணுவாரே, தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த ரேஸ்லயுமே அவர் தான் வின் பண்றார். வின் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு
இறங்கிட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு டேய் மச்சான் அப்படின்னு சொல்லவும் சுகா அங்க இருந்து வரான். சுகாட்ட பார்த்து என்னடா நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கம்பெனில ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குடா. என்னாச்சு சுகா? என்ன எதுவும் ப்ராப்ளமா? ஆமா பெரிய ப்ராப்ளம். ஏன் என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு அப்படிங்கும். நீ வா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கும். அந்த ரேஸ்ல நடந்து ஜெயிச்ச அந்த பிரைஸ் கூட வாங்கல. அவர் அங்க இருந்து உடனே கிளம்பிட்டாரு. போயிட்டு அவரோட கம்பெனில தான் பாக்குறாரு. அவரு நிறைய ட்ரக் டீலிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இதுல ட்ரக் வந்து காணாம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வரும். ஜேகேனா சரியான கோபம். என்னோட ட்ரக்கை எடுக்கிற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கும்? ஏன் ட்ரக்கை எடுக்க எவனுக்கு இங்க தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாடி கார்டு எல்லாருமே பார்க்கலாம். சார் சத்தியமா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நாங்களே எதுவுமே பண்ணல. பர்சனல் பாடி கார்டை கூப்பிட்டுட்டு போய் மெயின் டோரை க்ளோஸ் பண்ண சொல்லு, நான் எல்லாருமே இங்க அசம்பிள் ஆக சொல்லு அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே அவ்வளவு பயமா இருக்கு. வேணா ஜேகேவோட திங்ஸ் யாராவது தொட்டா ஜேகேக்கு அது சுத்தர பிடிக்காது, அவ்வளவு கோவப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஜேகே கன் அப்படியே புல்லட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு என்னோட ட்ரக்கை எடுக்கிற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? எனக்கு தெரியாது, என் ட்ரக் எங்க போச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெரர் வாய்ஸ்ல பேசுறாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. சார் சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கும். ஒரு பாடி கார்டை பார்த்து குறுக்குறுனே ஜேகே பார்த்துட்டு ஜேகே சுகா உடனே ஜேகேவை பார்த்து என்ன பாக்குற ஜேகே? அவர் எவ்வளவு வருஷமா நம்ம கூட இருக்கிறாரு, அவர் எப்படி உன்னோட ட்ரக்கை எடுப்பாரு? நீ நினைக்கிறியா அவர் ஒன்னும் உன் ட்ரக்கை எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படியா? உடனே அந்த பாடி கார்டை பார்த்து என் கிட்டக்க வா அப்படின்ட்டு ஜேகே கூப்பிடவும் அந்த பாடி கார்டு ரொம்ப நடுங்கிக்கிட்டே வந்துட்டு ஜேகேவோட காலிலே விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க பாஸ், நான் தான் எடுத்தேன், அவங்க என்ன மிரட்டினாங்க, என் பொண்ணு கடத்தி வச்சிருக்காங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, என் கிட்ட இருந்து தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை மட்டும்தான் கிடைக்கும், நான் மன்னிச்சு விடுற கேரக்டர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலே ஒரே ஷூட் தான் அந்த பர்சன் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அந்த பிளட் எல்லாம் அப்படியே ஜேகே மேல தெரிக்குது. ஆனா ஜேகே அதை கண்டுக்கிற கூட இல்ல. இந்த பிளட் எல்லாம் நான் பார்க்காததான் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அதே சமயம் அவர் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அழகா பார்க்கவே செம்மையா இருக்கா. போயிட்டு இன்னைக்கு நைட்டு என் கூட நீ தானே ஸ்டே பண்ண போற? ஆமா நான் தான் ஸ்டே பண்ண போறேன். அதுல என்ன இருக்கு? சரி இந்தா முன்னாடியே அமௌண்ட் வாங்கிக்கோ அப்படிங்கும். என்ன நீங்க இவ்வளவு நிறைய அமௌண்ட் கொடுக்குறீங்க எதுக்கு? அதுக்கான காரணம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லவும் அந்த சீன் அங்கேயே கட் பண்ணிட்டு காலையில பார்த்தா அந்த பொண்ணு உடம்பெல்லாம் ரொம்ப காயமா இருக்கு. கடிச்சது அடிச்சது அந்த மாதிரி நிறைய ஹிக்கி மார்க்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுகுற, அவனால நடக்க கூட முடியல. இவன் ஏன் இப்படி அரகண்டா பிஹேவ் பண்றான், இவன் மனுஷனே இல்ல ஒரு டெவில், இவன் கிட்ட எல்லாம் யாரு இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அழுகுறா. ஜேகே பக்கத்திலே தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிக்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சிட்டியா, இங்க இருந்து கிளம்பு, என் பெட்ல யார் தூங்கினாலே எனக்கு அது பிடிக்காது, உடனே நீ இப்பயே இங்க இருந்து கிளம்பு. ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால எந்திரிக்க கூட முடியல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இப்பயே இங்க இருந்து கிளம்புறியா இல்ல நான் உன்னை ஷூட் பண்ணவா அப்படிங்கும். அந்த பொண்ணு சாயின்னு மன்னிச்சிருங்க நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனால நடக்க கூட முடியல. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவ ரெஸ்ட் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடும். ஜேகே இவ கூட எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைடே ஆகல, அதுக்கான ஒரு பர்சன் தான் நான் பார்க்கணும். என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கான் பாய்ஸை ட்ரை பண்ணா செம்மையா இருக்கும்னு, ஆனா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எந்த ஒரு பையனையும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஜேகே நினைச்சிட்டு அந்த இது விஷயம் எல்லாமே அதோட அந்த ஸ்டார்டிங் இங்கேயே முடிச்சிடலாம், என் பண்ணிடலாம், எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. சரி கைஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நெக்ஸ்ட் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேகேக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனே ஆகாதனால திரும்ப சுகாக்கு கால் பண்ண, டேய் மச்சான் வேற ஏதாவது பீஸ் இருக்காடா உள்ள அப்படிங்கும். என்னடா சொல்ற, நான் தான் உனக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ணி அனுப்புனேனே, ஏன் அந்த பொண்ணு உனக்கு சாட்டிஸ்பாக்சனே ஆகலையா அப்படிங்கும். ஆகவே இல்லடா, பெல்ட்ல 2 அடி தாண்டா அடிச்சான், அதுக்கே என்னமோ ஐயோ அம்மா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சுட்டாடா. ஏன் நீ இவ்வளோ அரகண்டாவே பிஹேவ் பண்ற, இந்த பிஹேவியர் மாத்து ஜாங்கோ. ஓ அதெல்லாம் என் கூடவே பிறந்தது, அதெல்லாம் நான் மாத்த மாட்டேன். உன் லைஃப் பார்ட்னர்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணனா உன்னை விட்டுட்டு போயிருவாங்கடா. அவன் விட்டுட்டு போனா எனக்கு கவலையே கிடையாது. 100 பேர் இருக்காங்க இதுக்கு வருவாங்க அப்படிங்க. 100 பேர் வருவாங்க, ஆனா உன்னோட லவ்வர் கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிற அந்த லவ் உனக்கு யார்கிட்ட இருந்தாலும் காசு கொடுத்தாலும் கிடைக்காது ஜங்குக். அதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது புரியணும்னு அவசியமே கிடையாது. நான் கேட்டதை மட்டும் இப்ப நீ ரெடி பண்ணு. சரி ஓகே பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா விட்டுறான். அதுவே இங்க ஜிமின் டயாங் சைடு பார்த்தோம்னா அவங்க ஊருக்கு போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க.
டயாங்க்கு வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்ல, அங்க இருக்கிறதுக்கும் மனசு இல்ல. ஜிமினாவை பார்த்துட்டு அம்மா பாவம்ல அப்படிங்கும். நானும் பாவம் தான்டா, நீ நேத்து நைட்ல இருந்து என்கிட்ட போன் அடிச்சு அழுகுற, அம்மாவை விட்டுட்டு என்னால வர முடியாது, நான் அம்மா கூட தான் இருப்பேன். ஏன்டா இப்படி இருக்க? நம்ம சிட்டிக்கு போறோம், அங்க எவ்வளவு பேரு பார்ப்போம் தெரியுமா? உனக்கு ஏத்த மாதிரி ஒரு லவ்வரை கூட அங்க பார்க்கலாம் அப்படிங்கும். தயங்க உடனே அப்பெல்லாம் கிடையாது, நான் அம்மா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன், நான் அவங்க கூட தான் என் லைஃப லீட் பண்ணுவேன் அப்படின்னு தயாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பட் தயாங்க்கு தெரியாது ஒரு டெவில் கிட்ட மாட்ட போறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சீன்ல பாப்போம்.